வலியும் வேலும் இன்னைக்கான எபிசோட்ல என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. கோவில்ல ரஞ்சித் ரத்னவேல் கிட்ட, மாமா இந்த கோவில் ரொம்ப ஸ்பெஷல் ஆச்சாமே, இந்த கோவில வச்சு உங்ககிட்ட யாராச்சும் ஏதாவது கேட்டா கண்டிப்பா கொடுத்துருவீங்களாமே அப்படின்னு கேட்க, அப்போ ரத்னவேல் வந்துட்டு அதை கேட்கறவங்கள பொறுத்து அப்படின்னு சொல்றாங்க. அப்போ நான் இந்த லிஸ்ட்ல வருவேனா அப்படின்னு கேட்க, கண்டிப்பா வருவேன்டா, ஏன் அப்படின்னு கேட்கறாங்க. அப்போ ரஞ்சித் வந்துட்டு, மாமா நான் வந்து இந்த கோவில் இருக்கிற அந்த இளவட்ட கல்லை தூக்கிட்டு உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்க போறேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ரத்னவேல் வந்துட்டு, என்னக்கா வந்ததுல இருந்தே ரஞ்சித் ஏதோ புரியாத மாதிரியே பேசிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்றாங்க. மாமா நீங்க நான் அந்த கல்லை தூக்கினதுக்கு அப்புறமா உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்பேன் அப்படின்னு சொல்றாங்க. சரி நீ அந்த கல்லை தூக்கிட்டா நீ என்ன கேட்டாலும் நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னதுமே வேதனாகி உடனே வந்து சொல்றாங்க, தம்பி அதெல்லாம் வேண்டாம்ப்பா, அவன் பாட்டுக்கு அந்த கல்லை தூக்கிட்டு உங்க பொண்ணு எனக்கு கட்டி கொடுங்கன்னு கேட்டுட்டா என்ன பண்ணுவ அப்படின்னு கேட்க, அப்போ ரத்னவேல் வந்துட்டு, அக்கா இதுல என்ன இருக்கு, அவன் அந்த கல்லை தூக்கிட்டு என்ன கேட்டாலும் நான் அதை செஞ்சுதானே ஆகணும், பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா வள்ளி ஒரு பக்கம் வந்து வேலன் கிட்ட வந்து ரொம்ப பயந்து சொல்லிட்டு இருப்பாங்க, என்ன இது என்னை வச்சு எல்லாரும் கேம் ஆடிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்ல, மேடம் பொறுமையா இருங்க என்னதான் நடக்குதுன்னு பார்ப்போம் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா நேரா போறாங்க. எல்லாரும் வந்து அந்த கல் இருக்கிற இடத்துக்கு போயிட்டு, அப்போ ரத்னவேல் வந்து சொல்றாரு, என்ன ரஞ்சித் தூக்குறேன்னு சொன்னல போய் தூக்கு அப்படின்னு சொல்ல, அப்படியே ரஞ்சித் வந்து பந்தாவா போறாரு. போயிட்டு கல்லை தூக்கலான்னு கையை வைக்கிறாரு, பயங்கர வெயிட்டா இருக்கு, தூக்க முடியல ரஞ்சித்தால. அப்படியே ரொம்ப ட்ரை பண்ணி பாக்குறாரு, ஆனாலும் முடியல. வேதனாகி இதை பார்த்துட்டு, டே ரொம்ப நடிக்காதடா சீக்கிரம் தூக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ரஞ்சித் வந்து எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்ப்பாங்க. வேதனாகி வந்து ரஞ்சித்தை திட்டிட்டு இருக்காங்க, ஏண்டா தூக்குறோன்னு சொல்லிட்டு என்னடா பண்ணிட்டு இருக்க, தூக்காண்டா அப்படின்னு சொல்லிட்டு கெட்டு போயிட்டு அந்த கல்லு மேல வந்து கையை வைக்கிறாங்க. அந்த கல்லு மேல கையை வச்ச உடனே வந்துட்டு அதை நகர்த்தவே முடியாதுன்னு தெரிஞ்சதுமே வந்து ரத்னவேல் வந்து, அக்கா நீயும் தூக்கி பாரு அப்படின்னு சொல்றாங்க. வேதனாகியை அப்படியே கையை வச்சு பார்த்துட்டு, தம்பி அது தூக்க முடியலப்பா, ரொம்ப வெயிட்டா இருக்கு, யாராலுமே தூக்க முடியாது அப்படின்னு சொல்ல, உடனே ரத்னவேல் வந்துட்டு, அக்கா ரஞ்சித்தால தூக்க முடியலன்னு சொல்லு, யாராலையும் தூக்க முடியாதுன்னு மட்டும் சொல்லாத, இப்போ என் வேலன் தூக்குவான் பாரு அப்படின்னு சொன்னதுமே வேலனை வந்து தூக்க சொல்லி ரத்னவேல் வந்து சொல்றாங்க. வேலனும் வந்து நேரம் வந்து எப்படியோ கஷ்டப்பட்டு அந்த கல்லை வந்து தூக்கிடுவாங்க. அக்கா பாத்தியா இதான் என் வேலன் எப்படி கல்லை தூக்குனா பாத்தியா அப்படின்னு சொன்னதுமே வந்துட்டு வேதனாயிக்கு பயங்கரமா வந்து அப்படியே உள்ளுக்குள்ள கோவம் வருது. அப்படியே கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு அங்கிருந்து வந்துடுவாங்க. நேரா வந்து ரஞ்சித்தை பயங்கரமா வந்து திட்டுறாங்க. ஒரு பக்கம் வள்ளி வந்துட்டு, அப்பாடா நான் தப்பிச்சேன் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. வேலன் வந்து வேதனாகியும் ரஞ்சித்தும் வந்து அந்த கல்லை பத்தி பேசிட்டு இருந்ததை வந்து கேட்டிருப்பாங்க. அதனால வேலன் தான் வந்து அந்த கல்லை வந்து மாத்தி வச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் தனியா வந்து வேதனாகி ரஞ்சித்தை வந்து பயங்கரமா திட்டிட்டு இருப்பாங்க. ஏண்டா உன்னால ஒரு விஷயத்தை ஒழுங்கா பண்ண முடியுதா அப்படின்னு கேட்க, அம்மா இது உங்களோட பிளான், நீங்க தானே இதை ஒழுங்கா எக்ஸிக்யூட் பண்ணணும், இப்போ என்ன வந்து திட்டிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்க, பிளான் வந்து சரியா இல்லைன்னு தெரியுதுல, நீதான் ஏதாவது பண்ணி நம்ம பக்கம் திருப்பி இருக்கணும், நீதான் எல்லாத்தையும் கோட்டை விட்டுட்டு வந்து நிற்கிறே அப்படின்னு சொல்றாங்க. அம்மா இங்க பாருங்க சும்மா என்னையே திட்டிட்டு இருக்காதீங்க, நான் என்னமோ எதுவும் ட்ரை பண்ணாம கிவ் அப் பண்ண மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கீங்க, நீங்க என்னால முடிஞ்ச வரைக்கும் பண்ணேன் அதுக்கப்புறம் முடியல அப்படின்னு சொல்ல, இது எல்லாமே இந்த வேலையோட வேலைதாம்மா அப்படின்னு சொல்றாங்க. அது எனக்கு நல்லாதான் தெரியும், இப்படி மொத்தமா கோட்டை விட்டுட்டு வந்துட்டு இருக்கேன், உன்னால எதுவுமே பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு, அம்மா கண்டிப்பா நான் அவனை ஏதாவது பண்ணுவேன் அப்படின்னு சொல்றாங்க. சொல்லாத ஒழுங்கா செஞ்சுட்டு என்கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு வேதனாகி இங்கிருந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறமா ரஞ்சித் வந்து 2 ரவுடிங்களை வர வச்சு அவங்க கிட்ட வந்து பேசுறாங்க. அவங்க வந்து என்ன ஆளை கவனிப்படணுமா அப்படின்லாம் கேட்க, அதெல்லாம் தேவையில்லை, இது என்னோட இமேஜை பில்டப் பண்றதுக்காக நான் சொல்ற மாதிரி மட்டும் செய்யுங்க அப்படின்னு அந்த ரவுடிங்க கிட்ட வந்து சொல்லி அனுப்புறாங்க. அவங்களும் இதெல்லாம் சாதாரண விஷயம் நாங்க பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. இன்னொரு பக்கம் வேலன் வந்து கல்லை தூக்குனதுனால ரொம்ப முடியாம வந்து உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க. ஒரு பக்கம் கை காலு இடுப்பெல்லாம் பயங்கரமா பிடிச்சிட்டு இருக்கோம். அப்படியே ஒரு இடத்துல வந்து சிலை மாதிரி உட்காந்துட்டு இருப்பாங்க. அப்போ வள்ளி வந்து குடத்துல வந்து தண்ணி எடுக்கணும், குளத்துல இருந்து தண்ணி எடுக்கணும் அப்படின்னு குடத்தை எடுத்துக்கிட்டு வராங்க. வந்து வேலன் கிட்ட வந்து சொல்றாங்க, வா நம்ம போயிட்டு தண்ணி எடுத்துடலாம் அப்படின்னு சொல்ல, வேலன் வந்துட்டு அமைதியா உட்காந்துட்டு இருப்பாங்க. அப்படியே திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க. என்ன நான் வந்து நின்று பேசிட்டு இருக்கேன், நீ திரும்பி கூட பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்ல, எனக்கு கிழக்குல 7:30 இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, கொஞ்சம் முன்னாடி வந்து பேசுங்க அப்படின்னு விஷயத்த வள்ளிக்கிட்ட சொல்லாமலே வந்து அப்படியே வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருப்பாங்க. வேலன் வந்துட்டு, ஏன்னா நான் இவ்வளவு நேரம் நின்று பேசிட்டு இருக்கேன், நீ உட்காந்து பேசிட்டு இருக்க, முதல்ல எந்திரிச்சு நில்லு அப்படின்னு சொல்ல, எந்திரிக்க முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டு வேலன் எந்திரிச்சு நிற்பாங்க. அதுக்கப்புறமா தான் வந்து வள்ளிக்கே வந்து புரியும், வேலனுக்கு வந்து அந்த கல்லு தூக்குனதுனால வந்து எதுவும் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு வேலனை பார்த்து சிரிச்சுட்டு இருப்பாங்க. இதுக்கு நான் வந்தப்பவே என்னால முடியல, நீ சொல்லியிருந்தா நான் பாட்டுக்கு போயிட்டு குளத்துல இருந்து தண்ணி எடுத்துட்டு வந்திருப்பேன், எதுக்கு இப்படி தேவையில்லாம பில்டப்லாம் கொடுக்குற அப்படின்னு
அப்படின்னு சொல்ல, மேடம் நானும் கூட வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை பரவாயில்ல, நீ ரெஸ்ட் எடு, நானே போய் தண்ணி எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு வள்ளி அங்கேருந்து போகிறாங்க. இதோட இந்த எபிசோடை முடிச்சிருக்காங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.